ஹாய் கைஸ், மைசெல்ஃப் சஞ்சய். ஐ எம் எ வெல்டர் ஃப்ரம் காரிமங்கலம். எங்கள் அம்மாவுக்கு ஒரு சின்ன ப்ராடக்ட் செஞ்சுருக்கேன். நான் ஒரு வெல்டர்னு ப்ரூஃப் பண்ணுறதுக்காக இல்லை, எங்கள் அம்மா ரொம்ப நாளாக கெஞ்சி கெஞ்சி கேட்டு எங்கள் அப்பாக்கிட்ட செய்ய சொல்லி, பட் ஆனால் எங்கள் அப்பா செய்ய டைம் இல்லாமல் நான் வந்து எங்கள் அம்மாவுக்கு ஒரு சின்ன கிஃப்டாக பண்ணலாம் அப்படின்றதுக்காக இதை வந்து பண்ண ட்ரை பண்ணும்போது அப்படியே வீடியோ எடுக்கலாம் அப்படின்னு நான் எடுத்துகிட்ருக்கேன். உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த வீடியோ பார்த்துட்டு சின்ன லைக் அண்ட் கமெண்ட் பண்ணுங்கள். வேறு என்னாச்சும் ப்ராடக்ட் பண்ணணும், இல்லை வேறு ஏதாச்சும் செய்யணும், நியூவாக திங்க் பண்ணி ஏதாச்சும் க்ரியேட் பண்ணணும், இல்லை வெல்டிங் சம்மந்தப்பட்டதாக வண்டி செய்யணும், சின்ன சின்ன ப்ராடக்ட்டை அசம்பிள் பண்ணணும், அந்த மாதிரி ஏதாச்சும் உங்களுக்கு ஐடியா இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக ட்ரை பண்ணுறோம். இப்போ வந்து அதோடய ப்ராடக்ட் அந்த கூர்மையாக இருக்கணும் அப்படின்றதுக்காக மார்க் பண்ணிவிட்டு அதை வந்து கிராஸ் கட் பண்ண போகிறோம். கிராஸ் கட் பண்ணும்போது ரொம்ப சேஃபாக பண்ணுங்கள். மிஷின் யூஸ் பண்ணும்போது க்ரிப்பாக பிடிங்க. லைட்டாக மேலே தவறினாலையும் ரொம்ப 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 ரிஸ்க்கு. ஸோ அதனால் பார்த்து பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு இது முடிச்சிட்டு பின்னாடி நம்ம வந்து ஹீட் பண்ணி லைட்டாக அதோட சர்ஃபேஸ் வந்து கூர்மையாக்கணும். அதுவும் பார்ப்பீங்க. இப்போ வந்து 1400 டிகிரி வந்து நம்ம ஹீட் பண்ண போகிறோம். ஹீட் பண்ணி லைட்டாக வந்து அதோட ஷார்ப்னஸ் வந்து இன்க்ரீஸ் பண்ண போகிறோம். அண்ட் தென் டெம்பராக ஆக்க போகிறோம். நம்ம டெம்பர் ஆக்கினா தான் தேங்காய் குத்தும் போது வளையாது. ஹீட் பண்ணி அதை வந்து ஷார்ப்னஸ் வந்து அதிகப்படுத்திட்டு தண்ணியில் போட்டாச்சு. தண்ணியில் ட்ராப் பண்ணிவிட்டு அதை எடுத்து திருப்பியும் ஹீட் பண்ணி தண்ணியில் ட்ராப் பண்ணால் அதோட டெம்பர் வந்து இன்னும் அதிகமாக இருக்கும். ஸோ அதனால் எஃபிஷியன்சி அதிகமாக இருக்கிறதுனால நமக்கு பெனிஃபிட் அதிகம். இப்போது நம்ம வந்து பஃபிங் கலர் வச்சு ஸ்மூத்தாக பஃபிங் பண்ணியாச்சு. சில்வர் கலர் மாதிரி தெரியும். இது பார்க்குறதுக்கு அழகாக இருக்கும். திரும்ப மார்க் பண்ணிவிட்டு பெண்ட் பண்ணணும். எதனாலனா பைப்போட வளைவுக்கு வந்து நம்ம 90 டிகிரியில் பெண்ட் பண்ணணும். ஹீட் பண்ணி பெண்ட் பண்ணிக்கலாம். திருப்பி ஹீட் பண்ணி நம்ம பெண்ட் பண்ணும்போது கரெக்டாக 90 டிகிரியில் பார்த்து பெண்ட் பண்ணணும். பெண்ட் பண்ணியாச்சு. இப்போது பைப்பில் வந்து நம்ம வச்சு வெல்டிங் அடிக்கணும். பைப்பில் அட்டாச் பண்ணிவிட்டு அதோட சைஸ் வந்து எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்து நம்ம கட் பண்ணிக்கலாம். எக்ஸ்ட்ரா பீஸு வச்சு வெல்டிங் அடித்தாச்சு, கட் பண்ணியாச்சு. வெல்டிங் நீட்டாக இருந்தால் கொஞ்சம் பார்க்குறதுக்கு அழகாக இருக்கும், திருப்பும் உடையாது. இப்போ 2 பக்கம் வாசல் வச்சு வெல்டிங் அடிக்கிறோம். வாசல் வச்சு எதுக்கு வெல்டிங் அடிக்கிறோன்னா அந்த கம்பியை வந்து சுத்தம் செய்ய, அப்போ தான் வந்து ஈஸியாக கம்ஃபர்டபுளாக வந்து இருக்கும். கம்பி வச்சு வெல்டிங் அடித்தாச்சு. தென் கம்பியை வந்து எப்படி அவுட்லெட்டில் கொண்டு வரணும், இன்னொரு பீஸ் கட் பண்ணதை வந்து எப்படி வைக்கணும் அப்படின்னு பார்க்கணும். தென் நான் காலில் வச்சு அழுத்துறதுக்காக இது எல்லா இங்கே வந்து கீழே எப்படி இருக்கணும் அப்படின்றதுக்காக நான் இப்படி வந்து செஞ்சுருக்கேன். இது தண்ணியில் நனைச்சிட்டு ஹீட்டை வந்து குறைச்சிட்டு ஃபுல்லாக அட்டாச் பண்ணிக்கலாம். அட்டாச் பண்ணிட்டு பின்னாடி ரொம்ப ஓவர் ஹைட்டாக பைப் வச்சுட்டேன். ஸோ அதனால் கொஞ்சம் ஹைட் குறைச்சிக்கலாம் அப்படின்ட்டு திரும்ப கட் பண்ணி ஹைட்டை குறைச்சிட்டேன். ஹைட்டை குறைச்சிட்டு எங்கள் அம்மாக்கிட்ட கொடுக்க போகிறதுக்கு முன்னாடி ஃபுல்லாக செக்அப் பண்ணிவிட்டு லாஸ்ட்டாக எங்கள் அம்மாக்கிட்ட கொடுக்க போனேன். வெல்டிங் அடிக்கும்போது ரொம்ப சேஃபாக அடிங்க. மோஸ்ட்டாக கிளாஸ் யூஸ் பண்ணிக்குவாங்க. நான் பழக்கப்பட்டதுனால வெல்டிங் கிளாஸ் மட்டும் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். ஸ்மோக் மட்டும் கண்ணுக்கு போகக்கூடாதுன்றதுக்காக. கடை பேர் வந்து ஸ்ரீ ஐயனார்ப்பன் இன்ஜினியரிங் ஒர்க், காரிமங்கலம். அம்மாக்கிட்ட கிஃப்டை வந்து ஒப்படைச்சிட்டு அவங்களுடைய ஃபேஸை பாருங்கள், ரொம்ப ஹாப்பியாக ஃபீல் பண்ணுறாங்க. ஃபஸ்ட் டைம் வந்து எங்கள் அப்பானால் முடியாது, நான் பண்ணி கொடுத்துருக்கேன். சப்போர்ட் பண்ணுங்கள்.
ஒரு தேங்காய் வந்து உரிச்சு பார்க்கலாம் அப்படின்ட்டு ட்ரையல் பார்த்தேன். நான் எக்ஸ்பெக்ட் பண்ணதை விட ரொம்ப எஃபிஷியன்சியாக இருந்துச்சு. கையில் உரிக்கிறதே தெரியல. நான் இதுக்கு முன்னாடி இந்த ஃபீலை நான் வந்து தேங்காய் கத்தியில் வச்சு உரிக்கும்போது அந்த ஃபீலை விட இது ரொம்ப ஈஸியாக இருந்துச்சு. எங்கள் அம்மாவும் ட்ரை பண்ணுன்னு சொன்னாங்க. அதனால் எங்கள் அம்மாக்கிட்ட கொடுத்து ஒரு தேங்காய் உரிக்க சொல்லி பார்த்தேன். ரொம்ப கஷ்டப்பட்டாங்க எங்கள் அம்மா. பட் ஆனால் ஈஸியாக தான் இருந்துச்சு. கடைசியில் அவங்க ஃபேஸ் வந்து பாருங்கள், ரொம்ப ஹாப்பியாக ஃபீல் பண்ணாங்க. இந்த மாதிரி செய்யணுன்னா இந்த வீடியோ பார்த்து செய்யுங்க, ஈஸியாக இருக்கும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.